குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தியாகி திருப்பூர் குமரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தாவேக தலைவர் விஜய் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசும்போது தனது ஆட்சியில் ஊழல் இருக்காது, ஊழலை அனுமதிக்க மாட்டேன் என பேசியுள்ளார் எனவும், ஆனால் தனது படத்தின் டிக்கெட்டை கூட நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிக விலைக்கு விற்று ஊழல் செய்தவர் எனவும் சாடினார். மலேசியாவில் நடைபெற்ற ஆடியோ வெளியீட்டிலும் கூட மணி லாண்டரிங் ஊழல் செய்துள்ளார் எனவும், வெளிநாட்டுக்காரை இறக்குமதி செய்ததில் வருமான வரித்துறையை ஏமாற்றியுள்ளார் எனவும் அவர் சாடினார். தாவேகவில் பணம் கொடுத்து பதவிகள் வாங்கப்படுகின்றன என்ற அர்ஜுன் சம்பத், முதலில் ஊழல் இல்லாத கட்சியை விஜய் கொடுக்கட்டும் என்றார். மக்கள் யாரும் ஏமாற வேண்டாம், ஜோசப் விஜயால் ஊழல் இல்லாத ஆட்சியை ஒருபோதும் தர முடியாது. அவருடைய லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி என்பது வெற்று பேச்சு எனவும் அவர் விமர்சித்தார். திமுக எல்லா சாதனைகளையும் செய்துவிட்டதாக முதல்வர் சட்டப்பேரவையில் பேசியிருப்பது மிகப்பெரிய பொய் எனவும், சாராய விற்பனை மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில் தமிழகம் முதன்மையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.